அது எங்கள் கதவுக்கு நடுவில் எவ்வளோ பெரிய கேப் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மலைக்கு போன ப்ராசஸ். நிறைய பேர் சொன்னீங்க எங்கள் ஊரில் 48 நாள் போவாங்கன்னு சொல்லிட்டு. எல்லா ஊரையும் 48 நாள் போவாங்க, இங்கேயும் அப்படி தான். ஆமாம், செஞ்சுட்டா ஜாலியாக சாப்பிட்லாம், செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து கைவண்ணத்தை வந்து இப்போ காட்ட போகிறேன். ஆமாம், என்னையும் உங்ககிட்ட காட்டியிருப்பாங்க, இருந்தாலும் திரும்ப காட்ட போகிறாங்க. ஸோ இன்றைக்கி என்ன ஸ்பெஷல் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, வெஜ் மோமோஸ் வந்து செய்ய போகிறோம். நான் இது வரைக்கும் என்னோடய லைஃப்பில் நான் மோமோஸே வந்து சாப்பிட்டதே கிடையாது. ஸோ அதனால் ஃபஸ்ட் டைம் ஜெயா செஞ்சு கொடுத்து அதை நான் சாப்பிட போகிறேன். அப்படிதானே? ஆமாம். அது மட்டும் இல்லாமல் ஏன் இதை இன்றைக்கி செய்கிறேன்னா, நல்லா மழை எல்லாருக்குமே தெரியும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரெட் அலர்ட் விட்டுருக்காங்க. புயல் வந்து கடல் கரையை கடக்குது அப்படின்றதுனால. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எதாவது செஞ்சு சாப்பிடணும், ஏதோ ஒரு மாதிரி கிரேவிங்ஸாகவே இருந்தது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா மோமோஸ் செஞ்சு தரேன் சொல்லிட்டு வந்து மாட்டிக்கினார். இவர் வந்து வாய விட்டார். ஸோ அதனால் செஞ்சு கொடுத்தே ஆகணுன்றதுனால பிடிச்சி உட்கார வச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஜெயா செஞ்சு தர மோமோஸை வந்து சாப்பிட போகிறோம். இன்னும் செய்கிறதுக்கு அப்புறம் தான் செய்ய போகிறாங்க. ஸோ செய்கிறத வந்து பார்க்கலாம். ஓகே, பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண பார்த்தா இருக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜெயஸ்ரீ வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஆமாம், மைதா மாவு வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ மைதா மாவு என்ன தான் நாங்கள் செய்கிறேன்னு சொல்லுவேன். 2 கிலோ மைதா மாவு தானம்மா? ஆமாம். இதில் என்ன தான் செஞ்சு காலி பண்ணுறோன்னா இந்த மோமோஸ் மட்டும்தான் செஞ்சு காலி பண்ணுறோம். ஆமாம், ஃபஸ்ட் டைம் செஞ்சுருந்தேன், நான் வீடியோ பார்த்துருந்தேன். இப்போ வந்து எனக்காக செஞ்சு தர போகிறாங்க. சரி, வெஜ் மோமோஸ் தானே? ஆமாம், காலப்படாத வெஜ் மோமோஸ் தான். சரி, ஓகே. அது மட்டும் இல்லாமல் மழை டைமில் இன்றைக்கி சிலிண்டர் வேறு காலி ஆகிடுச்சு பாதி சாப்பாட்டிலே. அதுக்கப்புறம் பிடிச்சி இப்போ சிலிண்டர் பூட்டி இதுதான் செய்ய போகிறோம். ஆமாம், பால் காசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஃபஸ்ட்டு சிலிண்டர் போடணுன்னேவா? அது மட்டும் இல்லாமல் இந்த சிலிண்டர் காலி வர்றதுக்கு ஸ்நாக்ஸாக செஞ்சு சாப்பிட்டு சிலிண்டர் காலி பண்ணுறதுல புரியுதா? சரி, ஓகே, செய்யலாமா? சரி, ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மைதா மாவு தான் ஃப்ரெண்ட்ஸ் எடுத்துருக்கோமே. மைதா மாவுக்கு எப்படி மிக்ஸ் பண்ணுவீங்க? லைட்டாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ண பார்த்தே பார்க்கலாம். அப்படி உப்பு போதுமா? கேட்கல. உப்பு போதுமா நம்மாட்டு கேட்டேன். சரி, ஓகே போடு ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சமாக வந்து உப்பு வந்து சேர்த்துக்கலாம். உப்பு வந்து சேர்த்துட்டு இப்போ வந்து ஒரு புதுசாக ஆயில் கேன் வாங்கணும் இல்லையா, அது வந்து ஆயில் வந்து வைக்க ஆரம்பிச்சிட்டோம், ஊற்றி வைக்க. கொஞ்சமாக வந்து ஆயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். லைட்டாக பிசைஞ்சிட்டு சப்பாத்தி மாவு பதத்துக்கு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். சரி, ஓகே. சரி, நெக்ஸ்ட் பார்க்கலாம். மாவு வந்து சூப்பராக பிசைஞ்சு வச்சுருக்கீங்க பாருங்கள். டொண்டடாய். இப்போ வந்து வெஜிடபிள்ஸ்லாம் வந்து கட் பண்ணணும். இருக்கா? இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் போய் கடையில் வாங்கிட்டு வரணும். உன்னோட பனிஷ்மெண்ட் தான் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நானாக ஸ்நாக்ஸ் செஞ்சு தரேன் சொல்லிட்டு வலையில் மாட்டிக்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மழை வர சரியான மழை. செஞ்சுட்டா ஜாலியாக சாப்பிட்லாம், செய்யும்போது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நான் ஹெல்ப் பண்ணுறேன் உனக்கு. ஓகே ஓகே. வெங்காயம் மட்டும். சரி, ஓகே. கதவு அம்மா பூட்டு போயிட்டு எங்கள் கதவுக்கு நடுவில் எவ்வளோ பெரிய கேப் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது கதவு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்கில் கதவு இல்லைன்னு சொல்லிட்டு தற்போதைக்கு இது வச்சாங்க. அது அப்போலேருந்தே இப்படியே இருக்குது. ஈஸியாக. சரி அண்ணா, என்ன பண்ணிக்கிறீங்க? பாப்பா மோமோஸ் செய்து நீங்கள் என்ன பண்ணுறீங்க? கொக்கி கட்டுனுங்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்த வேலையை பாருங்க. ஜெயஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வேலை செய்கிறா, அதாவது வீட்டு வேலையை தவிர்த்து எக்ஸ்ட்ரா ஏதாவது வேலை செய்கிறா அப்படின்னா எல்லாருமே வேலை செய்யணும். ஆமாம், யாருமே உட்காந்துருக்கூடாது, எல்லாருமே ஏதாவது ஒரு வேலை செய்யணும். ஏன்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மட்டும் வேலை செய்கிறோம், எல்லாம் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டு தோணுமானா இருந்தாலும் எனக்கு ஒரு வேலை வச்சுட்டா ஃப்ரெண்ட்ஸ். ப்ளவுஸ் தச்சு உண்மையிலுமே நான் ஜெயஸ்ரீ வந்து நம்ம வீட்டில் நம்ம சாப்பாடு சோறு குழம்பு ஆக பார்த்து நான் வந்து வெளி வேலை ஃபுல்லாக செய்வேன். சாணி மாறு போடுவேன், அப்புறம் மாட்டை கவனிப்பேன், ஆட்டை கவனிப்பேன், அந்த ஒரு வேலை செய்வேன். அதை நான் செய்யறதுனால என்னை வந்து ஜெயஸ்ரீ வந்து எந்த வேலையும் வந்து இட மாட்டேன். அம்மா அதை செய்கிறாங்க நம்ம செய்யலாம், அவங்க வந்து எந்த வேலையும் இடக்கூடாதுன்னு செய்ய சொல்ல மாட்டேன். செஞ்சிருவேன். எல்லா வேலையும் வீட்டு வேலை முடிஞ்சிச்சு, சாப்பாடுலாம் செஞ்சோம், படைச்சோம், சாப்பிட்டோம், எல்லா வேலையும் முடிஞ்சது ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸ்ட்ரா வேலை வந்து இவருக்கு ஸ்நாக்ஸ் செய்யறதா வேலை. அதனால நாங்களாம் சும்மா இருக்குமேன்றது வேலை. அம்மாவுக்கு வந்து பால் காய்ச்சி ஆட்டுக்குட்டிக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போடுற வேலை. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா தச்சு பிளவுஸ்க்குலாம் கொக்கி கட்டாமல் ஐ கட்டாமல் இருக்கு. ஸோ அதனால் அது கட்டிடு அப்படின்றதுனால என் கையில் இது எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்து கட்டணும்னு சொல்லிட்டா. ஸோ அந்த வேலையை நான் செஞ்சுட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, இந்த ஆமாம், இது வந்து புது ஜாக்கெட் தான். ஆனால் பாப்பா கொக்கி கட்டல, இந்த கையை வந்து மடிச்சு வந்து தைக்கவே இல்லை. அது வந்து தைக்கிறேன். பண்ணணும். இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிளவுஸ் தைக்கிறதுக்கு ஆர்வமா இருக்கும், பிளவுஸ் தச்சிருவாரு. அந்த கொக்கி கட்டுறது எம்மிங் கட்டுறது மட்டும் வரவே மாட்டாரு. நானா என் பேர் வந்து எனக்கு போர் அடிச்சு மாதிரி எடுத்து காட்டினாதான் உண்டு. ஸோ பாப்பா எனக்காக ஆசையாக ஸ்நாக்ஸ் செய்யறாரு, நம்ம இதுக்கும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். அவர் வந்து பார்த்தீங்கன்னா
நிறைய பேர் கமெண்ட்ல வந்து மனு கோயிலுக்கு போயிருக்காருல 48 நாள் தானே விரதம் வந்து போவாங்க, நீங்க எத்தனை நாள் விரதம் வந்து போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நாங்க வந்து சீட்டு கட்டுவாங்க, அமாவாசை சீட்டுன்னு சொல்லிட்டு கட்டுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா கட்டினாங்க. மாசம் மாசம் அமாவாசை வரும்ல, அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா கட்டுவாங்க. கட்டிட்டு மனோக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாலை போகிற டைம் கிட்ட வந்து கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு, மாலை போடலாமா வேணாமா. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் இது என்னையே போட்டிருந்தா கூட அதில் அனுபவம் தெரிஞ்சிருக்கும். அதனால சரி கன்ஃபார்மாக ஒரு நிலையா ஒரு முடிவு வந்து எடுத்துப்பாங்க. எனக்கும் கூட கன்ஃபார்மாக மாலை போட மாட்டாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபியூஷன் இந்த மாலை போடலாமா வேணாமா அப்படி வேணான்னாலும் ஏன்னா நம்ம ஒரு ஆள் வந்து பிடிச்சி விடணும் அதுக்காக. ஸோ அதனால அந்த மாதிரி யாரும் கிடைக்கல அப்படின்னா சரி நான் மாலை போட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு கிட்டக்கு வந்தா ஃப்ரெண்ட்ஸ் போட்டாங்களே. கார்த்தி 10 அப்போ டிசைட் பண்ணிடுவாங்க, அப்போ கார்த்தி 10 அன்னைக்கு கோயிலுக்கு போகிறது சொல்லிட்டு. ஆனால் நம்ம எப்போ போட்டாலும் அது வந்து டேட் மாற்றி வைக்க மாட்டாங்க. அதனால போட்ட வரைக்கும் போட்டு விரதம் இருந்து போனார் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 3 மலைக்கு போன ப்ராசஸ். நிறைய பேர் சொன்னீங்க எங்கூட 48 நாள் போவாங்கன்னு சொல்லிட்டு. எல்லா ஊரையும் 48 நாள் போவாங்க, இங்கேயும் அப்படிதான். ஆமாம், அப்பா கூட 48 நாளுக்கு மேலே போடுவார். கணக்கு பண்ணி தான் நாங்களாம் போடுவோம். எப்படின்னு கேட்டால் இந்த மாதத்தில் ஒரு 10 தேதி, அது ஒரு 30 40 ஆயிடுத்து, அதில் வந்து 8 நாள் கணக்கு பண்ணி தான் போடுவோமே. கொஞ்சம் கன்ஃபியூஸ் இருந்தனால போட்டாங்க. போய் ஐப்பனை பார்த்தே ஆகணும். அதுதான் அப்போ எப்போ மேலே போனால் புரட்டாசி மாதமே போடுறது. புரட்டாசி ஒரு இருக்குது, அப்புறம் ஐப்பசி, அப்புறம் கார்த்தி 1க்குலாம் போயிடுவாங்க. ஆமாம். அப்பா இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே அப்பா வந்து ஃபோன் அடிச்சு அப்பா மாலைக்கு போய் வந்துட்டார்ல, இவங்க எல்லாரும் ஒரு பிளான் ஓம் சக்தி கோயில் மாலை போடலாமான்னு சொல்லிட்டு அப்பா வந்து அதை கேன்சல் பண்ணி விட்டாரு. இப்போதானே நானும் போய் வந்தேன், தம்பியும் போயிருக்காரு, சரி போய்க்கலாம்னு சொல்லிட்டு வெயிட்டிங் லிஸ்ட்ல வச்சிருக்காங்க. ஆமாம், முடிவு பண்ணலை ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா கேட்டு முடிவு பண்ணி போயிடலாம், போய் வரலாம். சரி பார்க்கலாம். ஜெயஸ்ரீ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி அஞ்சிட்டு இருக்காங்க. ஜெயஸ்ரீமா சின்சியரா வேலை செய்றீங்களா? இது வந்து வெங்காயம் அரித்து எனக்கு தலையை வலிக்குது, கண்ணுலாம் பொடியா வேற வந்து அறியணும். சரி அறிங்க ஃப்ரெண்ட்ஸ். எல்லாமே வந்து சூப்பராக வந்து ரெடி பண்ணியாச்சு. சின்ன கட் பண்ணது தான் ஃப்ரெண்ட்ஸ் பெரிய டாஸ்கே. அதில் எல்லாமே பொடியாக வந்து பார்த்தீங்கன்னா கட் பண்ணணும். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக பொடியாக வந்து கட் பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். தேவையான பொருள் வந்து பார்க்கலாமா? வெங்காயம், கேரட்டு, கோஸு 3 தானே. ஆமாம், நம்ம கிட்ட இருக்கிற வெஜிடபிள் எவ்வளோ எது வேணால் போட்டுக்கலாம். ஆனால் உருளைக்கிழங்குலாம் போடக்கூடாது. பேர் மாட்டேங்குது. பச்சை மிளகால பேர் குடமிளகா போடலாம். குடமிளகா இல்லை ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சிக்கன் ரைஸ் செய்யறதுக்கோசம் குடமிளகா வாங்கினது வச்சுன்னு செய்ய மாட்டோம். சோயா சாஸ்லாம் வேற வச்சிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள். சரி இப்போ இது ரெடியா? இப்போ வந்து இது ரெடி. சட்னிக்கு வந்து தண்ணி வந்து சுட வச்சுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே வந்து டொமேட்டோ சாஸ்லாம் அரைக்கிறதா? சூப்பரா இருக்கும். எனக்கு மோமோஸை விட அதுக்கு கொடுக்குற சைடு. ஐயோ நீங்களாம் சொல்றத பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக சொல்றத பார்த்தாலும் அம்மா வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் ஒரு டிஷ் செஞ்சாலும் ஒரு பொருளே வாங்கினாலும் அவ்வளோ சீக்கிரம் வந்து அவங்க நல்லா இருக்குன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனால் இந்த விஷயத்தில் அம்மாவே வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருந்து நல்லா இருந்து சொன்னாங்க. இவ்வளோ வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ பில்டப் தரதை பார்த்தா எனக்கு அவ்வளோ சீக்கிரம் சாப்பிட்டு பார்க்கணுன்னு சொல்லிட்டு ஆசையாக இருக்குது. சீக்கிரம் இப்போ வந்து இப்போ காஞ்ச மிளகாயும் தக்காளியும் வந்து நல்லா வேக வச்சுக்கலாம். சரி ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஜெயஸ்ரீ வந்து உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங்ஸ் எல்லாமே வந்து ரெடி பண்ணிட்டாங்க. இப்போ வந்து மாவு வந்து உருட்டிட்டு இருக்காங்க. குளிர் தாங்க முடியல ஃப்ரெண்ட்ஸ், என்னையும் சேர்த்தா சொல்கிறேன். எனக்குமே சரி குளிர் தாங்க முடியல. அங்கெல்லாம் போய் உட்காந்தா செம குளிர் ஃப்ரெண்ட்ஸ். எப்படின்னா ஹால் இருக்குல்ல, அங்கெல்லாம் போய் உட்காந்தா டிவி இருக்கிறதுல செம குளிர். இங்கே நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சாமி ரூமில் உட்காந்துருக்கோம். யாருன்னா சில பேர் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க, காட்டுறேன் இங்கே பாருங்கள். இது வந்து கோவசலா பெரியம்மா வந்து பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருக்காங்க. இது ஸ்நாக்ஸ் செஞ்சுட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களை எழுப்பணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தா நம்ம தலைவர் இங்கே பாருங்க, இந்த சீரோ ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கான் ஃப்ரெண்ட்ஸ். அவன் எழுந்திருக்கல. ஸோ எல்லாமே தூங்கிட்டு இருக்காங்க. அப்புறம் ஆட்டுக்குடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு கூடை இருக்கும், அதில் வந்து பார்த்தீங்கன்னா படுத்து தூங்கிட்டு இருக்காங்க. இங்கே பாருங்க, அம்மாலாம் வந்து பார்த்தீங்கன்னா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்க, மோமோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. என்ன கரெக்ட் தான் நான் நீங்கள் பண்ணுறது? இதை எனக்கு ஏதோ பெருசாக இருக்க மாதிரி இருக்குது. போக போக சின்னதாக ஆகிடும். ஷேப் மட்டும் வர மாட்டேங்குது. சட்னி ரெடியா? சட்னிலாம் சூப்பராக ரெடி பண்ணிட்டேன். போன வாட்டி விட இந்த வாட்டி சட்னி செம்ம டேஸ்ட்டு. ஐயோ சரி விடு போதும். நீங்கள் சமைச்சிட்டு கையில் கூட அதை பார்த்துட்டு நான் டேஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், செம்ம மழை. காலையிலேருந்தே இப்படி தான் இருக்குது கிளைமேட்டு. ஸோ அதுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அப்படியே இப்படி வந்தோன்னா இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் ரெடியா? எல்லாம் வந்து ரெடி, வேக வச்சுருக்கேன். வெந்தவொடனே சாப்பிடலாம், அதனால தான் கொஞ்சம் ரிலாக்ஸாக ரீல்ஸ் பார்த்துருங்க. சரி ஓகே சாடில் வெளியே போய் பார்க்குறேன். சரண்யா
என்ன மழைக்கு இதமாக சுட சுட டீ, அப்புறம் சைடில் வந்து மோமோஸ்லாம் ரெடி ஆகுது. செஞ்சு தர வரைக்கும் நீ அதை பத்தி பேசவே கூடாது, புரியுதா? அம்மா பின்னாடி டீ போட்டு கொடுத்துட்டாங்க. டீ போட ப்ராசஸ் சின்னதான், கொஞ்சம் அது பெருசுதான். எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு ஃப்ரெண்ட்ஸ். வேக வச்சுட்டு இருக்காங்க. அது எப்போ இறங்கும், எப்போ சூடாருன்னு சொல்லிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கோம். பெரியம்மா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டீ குடிச்சிட்டு இருக்கோம். ஆமாம், நாங்களும் குடிக்கிறோம் டீ போட்டு. நல்லா மழைக்கு ஏதமான டீ சூப்பராக இருக்குது. வெளியில தலை காட்ட முடியல. வெளியில் துணி காய தான் பேர். ஆனால் எங்கள் வீட்டில் உள்ள ஃபுல்லாக கொடி காய போட்டு காய வச்சு மழை டைமுக்கு இப்போ எதுவும் வெளில போட முடியாது, அதனால தான் உள்ள போட்டு வச்சிருக்கோம். நல்ல வேலை கூரை போட்டது எவ்வளோ நல்லதுன்னு சொல்லிட்டு இதுதான் தெரியல. மழை டைம் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுருக்கணும் கண்டிப்பாக கூரை போடலன்னா. ஆமாம், ஒன்றும் 3 வருஷத்துக்கு எந்த ஒரு கஷ்டமும். மோமோஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஐயோ ஆவி அடிச்சுது. இன்னும் ரெடியா? ரெடி. சாப்பிடலாமா? ஃபேன் போட்டு ஆற வச்சு கொஞ்சம் சூடு ஆனதுக்கப்புறம் சூப்பரோட வந்து சாப்பிட வேண்டியதுதான். சரி, ஓகே, ஃபேன் போட்டுருங்க. சரண்யா, ஃபர்ஸ்ட் எடுத்தனே வாங்கிட்டு தான் டேஸ்ட் கொடுத்துக்கிறேன், சாப்பிட்டு பாரு. ஃப்ரெண்ட்ஸ் லைட்டாக சூடாக இருக்கு, பட் சாப்பிட்ற அளவுக்கு இருக்கு. இங்கே பாருங்க, சட்னியும் அப்புறம் வந்து மோமோஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடலாமா? ஒரு மாதிரி சாப்பிட சூடு கொஞ்சம் ஆட்டம் லைட்டா. என்ன சூடில் டேஸ்ட்டே தெரியலையா? சரி, கொஞ்சம் மேலே ஆயிடுச்சு. உள்ள இருக்க ஸ்டஃபிங்ஸ் வந்து செம சூடு. நல்லா மசாலாலாம் சூப்பராக இருக்கு. சட்னி தான் ஹைலைட்டே அதுக்கு. அதை பார்க்குறேன். இப்போ சாப்பிட்டு பார்த்துட்டு ஆனஸ்ட்டாக வந்து ரேட் சொல்கிறேன். எப்படி இது? நல்லா இருக்கு, உண்மையாக சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து மோமோஸோட டேஸ்ட் எப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரியாது. ஸோ அதனால் இதுதான் மோமோஸ் நினச்சி சாப்பிட்றேன் நான். இந்த மோமோஸ் வெஜ்ஜில் இப்படி தான் இருக்கும். வெஜ்ஜில் ஓகே ரைட்டு, எனக்கு தெரியாது சொல்கிறேன் நான். வந்து மோமோஸ் சாப்பிட்டுருந்தா அதோட டேஸ்ட் எனக்கு தெரியும். அதனால் இது சாப்பிடும்போது அந்த அளவுக்கு வந்திருக்கா வரலையா சொல்லிட்டு தெரியும். ஆனால் நல்லா இருக்கு, டேஸ்ட் நல்லா இருக்குது. உள்ளே இருக்க மசாலா அப்புறம் சட்னி ஓட சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லா இருக்குது. சரி சரி, சாப்பிடுங்க. சூப்பராக இருக்கும். சரி சாப்பிட்றோமா? சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிட்டுட்டோம். நல்லா இருந்துச்சு. ஒரு 5 சாப்பிட்டேன் நான். அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட முடியல, தெங்கிடுச்சு. அதான் சாப்பிட முடியல. நீ எத்தனை சாப்பிட்டேன்? அது கணக்கில் அடிச்சு நவுத்திட்டாங்க போல். ஸோ நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 4 பேர் இருந்தோம். 4 பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருந்துச்சு. சாப்பிட்டு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நல்லா இருந்தது. ஸோ நீங்கள் வந்து இது வரைக்கும் மோமோஸ்லாம் சாப்பிட்ருக்கீங்களா, இல்லை வீட்டில் செஞ்சு சாப்பிட்றீங்களா சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதோட டேஸ்ட் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா மழை பெஞ்சிட்டு தான் இருக்குது. வெளியில் போக முடியல மாதிரி இல்லை நம்மள. ஆமாம். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டா நெக்ஸ்ட் சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். பாய்.